பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவும் செந்திலும் வந்து சென்னைக்கு ட்ரைனிங்க்கு போயிடுறாங்க. அங்கே ட்ரைனிங்கில் பயங்கரமாக வேலை இருக்குது. அப்போ மீனா ரொம்பவே அசதியாக வராங்க. அப்போ செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, எங்க வெளியில் சுத்த முடியல, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை மீனா, எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நீ ரெஸ்ட் எடு, அப்பா நிறைய வேலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து என் கூட வரலையா அப்படிங்கிறாங்க. மீனா உன் கூட தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என் கூட வந்த மாதிரி இல்லையே, என்ன ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயோ போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உள்ள ட்ரைனிங்கில் இருந்த, அப்போ நான் உள்ளே வர முடியாது. அதனால் அப்பா 2-3 வேலை கொடுத்தாங்க, அதை செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு வேலை தான் இருக்குது, அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு நாள் இருக்குது, நம்ம பாட்டில் சென்னை பூரா சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் ரெஸ்ட் எடுக்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடித்து பேசுகிறாங்க ராஜிட்ட. ராஜி, இன்றைக்கி ட்ரைனிங் ஓவர் ஆயிடுச்சு, முடியவே இல்லை, அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணனுங்க அப்படிங்கிறாங்க. யார், உங்கள் செந்தில் மாமாவா? அவர் வந்து வெளில போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. மாமா ஏதோ வேலை கொடுத்துருக்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வேலையெல்லாம் எனக்கே தெரியாமல் செஞ்சுருக்காரு. இப்போ ஒரே ஒரு வேலை இருக்கும் போல், அதை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் இன்னும் ஊர் சுற்ற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நல்லபடியாக சுற்றிட்டு வாங்க, அப்புறம் ஒரு நாள் தானே இருக்குது, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நாங்கள் இன்னும் 2-3 நாள் சுற்றிட்டு தான் வருவோம், நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு தனியாக போனதே இல்லை, இப்போ தான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் டியூஷன் ஆரம்பித்தோம்னாக்கா இப்போ நிறைய பசங்க வராங்கக்கா, கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்களுக்கு மேலே வராங்க அப்படிங்கிறாங்க. அஜி கலக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எல்லாமே நீங்கள் கொடுத்த ஐடியா தான்க்கா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே கொடுத்த, அந்த தங்கமையில் தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னாலும் நான் நீ செய்ய முடியும்னால அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே உற்சாகமாக பேசுனீங்க, நீங்கள் இல்லைனா பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப உத்து விசையாக இருந்தது வந்து உன் புருஷன் தான், உன் புருஷன் சொல்லலாம் நீ பண்ணியிருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் சொன்னாலும் சொல்லாட்டும் நான் பண்ணியிருக்க தான் செய்வேன், அவன் எனக்காக கஷ்டப்படுறான் அப்படிங்கிறாங்க. அதாண்டி பாசம், புருஷன் மேலே உள்ள பாசம், சரியா அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா, அப்படி ஒன்றும் தெரியலையேக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ வந்து கதிர் மேலே பாசமாக தான் இருக்க, அவன் என்றைக்கு அதை புரிஞ்சுக்கிறானோ அன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா, அப்போ அவன் புரியாமையாக்கா எனக்காக கஷ்டப்பட்டு ஒரு இரவு பகல் பார்க்காம உழைக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி, நீ கூட புரிஞ்சிருக்க போலையே, சரி நல்லா இருங்க, உண்மையிலே அப்படி தான், புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. செந்தில் மாமா அப்படி இருப்பாங்களாக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்க போய் தான் மாமா சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நாளைக்கு பூரா என் கூட சுற்றுறதுக்கு அவர் ரெடி பண்ணுறாரு. நான் அவருக்கு தெரியாது, இன்னும் 2-3 நாள் நம்ம இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்கேன், அவர் இன்றைக்கி ஈவினிங் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு செந்திலுக்கு உள்ள வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. மீனா, நாளைக்கு ஃபுல்லுமே நம்ம சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, 2-3 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா, அப்படி தான், நான் ரூமுக்கு வந்து வாடகை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்பா, அங்கே நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகும் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதங்க, போனோம் ட்ரைனிங் கூட ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிக்கலாம், வேறு வழி கிடையாது. நம்ம வந்து புருஷன் பொண்டாட்டி தனியாக வந்ததே இல்லை, அந்த வீட்டில் நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கோம், நம்மளுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு வாரிசு வேணும்னாங்க, நம்ம இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நேராக நம்ம ஊட்டி போகிறோங்க. என்ன ஊட்டி போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சென்னையில் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருக்கு, நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டியில் 1 நாள் 2 நாள் தங்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது கேட்கவும் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் அப்பா தான் எப்படி சமாளிக்கணும்னு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க, வசூல் பண்ண பணத்தை நாளைக்கு காலையிலே போட்டு விட்ருவோம், சரியா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன, கதிர் வந்து காலேஜ் லீவான், 2 நாள் லீவான், நம்ம கதிரை வந்து கடைக்கு போக சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு ஃபோன் அடிக்காங்க. கதிரே, இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ஜாய் பண்ண பாட்டில் அன்னி கூட என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாடா, சென்னையில் ட்ரைனிங் முடிஞ்சுட்டு நாளைக்கு ஃபுல்லும் சென்னையை சுற்றி பார்ப்போம், சுற்றி பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் ஊட்டி போகிறோம்டா. ஊட்டியா கொடைக்கானல் அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல் போனோம்டா அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ராஜி சொன்னாளா அப்படிங்க. ஆமாம் அக்கா, இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவாங்க, அதனால் நீங்கள் கடைக்கு போங்க செந்தில் மாமாவுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, அந்த பிள்ளையே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா கொஞ்சம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லணுமானே, நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் போன இடத்துலேருந்து வரலையா, வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரொம்பவே சுத்தம் போகிறாரு. உடனே கதிர் வராரு. ஏம்மா ரொம்பவே கத்திகிட்ருக்காரு, செந்தில் என்ன வரேன், அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையே, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இவங்களாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு பதிலாக தான் வரேன், நீங்கள் கூப்பிட்டதுக்காகலாம் வரல, எங்கள் அண்ணன் பார்க்குற வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன், எங்கள் அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா, எங்கள் அண்ணன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. கோமதி, அப்படி வருதா இருந்தால் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், போகிற இடத்துலாம் டெலிவரி பண்ணுற இடத்துலாம் கருத்து சொல்லுதான் வைக்கான்னு சொல்லிட்டு ஏட்டி கூட்டி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, பொறுமையாக இல்லாதவங்களே ஒரு கடையை நடத்தும் போது டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இந்த பொறுமை இருந்தால் காணாதாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க, ஏட்டி கூட்டி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் சொல்கிறாங்க, என்ன தம்பி, நீங்கள் மாமாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே என்னென்னா சென்னைக்கு போனவங்க அவங்க பாட்டில் கூட ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துகிட்டு இருக்காங்க, இது நல்லாவா இருக்குது, ஏன் வந்து உள்ளதை சொல்ல வேண்டியதானே, மறைச்சி பேசுறதோ வைக்கிறதோ பெரியவங்கள்ட்ட நல்லதா, பெரியவங்க சொல்லுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணி, நான் மரியாதை கொடுக்காமலாம் இல்லை,
உன்னனால வர முடியல, அந்த வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்கிறதுல என்ன நீ தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் மாமாவை நீங்கள் ஏற்று பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு சரியான கோவம் வருது. ஏக்கா அவர் என்ன ஏற்று பேசினார், அவர் எப்போவுமே அப்படி தானே பேசுவார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீ எதுக்கு நீ அக்கான்னு கூட சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னோட 6 வயசு கூட, நானும் நீ அக்கான்னு கூட சொல்லியிருக்கேன், அது போக முறையிலையும் நான் உனக்கு அக்கா தான் அப்படி கூப்பிடணும். அந்த மீனாவுக்கும் செந்திலுக்கும் மாமா ரொம்ப செல்லம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவங்க பாட்டில் தங்கிக்கிறாங்க. 2 நாள்லேயே வந்துட வேண்டியாம்மா, அப்படி என்ன ட்ரைனிங் வேண்டி இருக்குது, வேலை வந்து நம்ம வந்து தேவைக்கு தான் பார்க்கணுமே தவிர்த்து அந்த வேலைக்காக நம்ம இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. உன்னை தங்கமேல் கரெக்டாக பேசுகிறோமா, எது எப்படியோ அந்த செந்தில் மீனா வந்து 2 நாள் இது தவிர இருந்துருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சின்னஞ்சிறுசு தனியாக இருந்ததில்லை, இருந்துட்டு போகிறாங்க, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல 2 நாள்லேயே நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு இருந்தீங்க, அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு மத்தியில் அவங்க போயிருக்காங்க, இதில் கூட கொஞ்சம் ட்ரைனிங் வச்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி அப்படிமா ட்ரைனிங் வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, மீனா போய் சொல்லியிருக்காங்க, 1 நாள் 2 நாள் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் வைப்பாங்க, ட்ரைனிங் மட்டும் கூட்ட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் நீ கவர்மெண்ட் வேலை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்கா அன்னைக்கு என்னன்னா டியூஷன் எடுக்கும்போது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கக்கான்னு சொன்னதுக்கு அந்த பிள்ளைகிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கிலீஷை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கி என்னென்னா அந்த எம்ஏ படிச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. திருதுன்னு முழிக்காங்க. ஆக ராஜி வேறு குருட்டு கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு, ராஜி அன்றைக்கி எனக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் விருந்துக்கு போனோம், விருந்துக்கு போயிட்டு உடனே வந்துட்டோம்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து மனசுக்கு அறுத்துக்கிட்டே இருக்குது. ஏற்ற வீட்டுக்காரங்க நகையை வந்து அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வச்சுட்டான்னு போட்டாங்க வச்சாங்க, அது கேட்காம வேண்டாமா தங்கமேல்கிட்ட அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எங்கே வேண்டாம், இப்போ இருக்கிற நிலமையில கேட்க வேண்டாம் விட்டுருங்க, அந்த தங்கமேல் நல்ல பிள்ளைய தெரியுது வேண்டாங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சரி நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, கட்டிட்டு வந்த பிள்ளைய வந்து நம்ம எதுவும் கேட்டு அதுக்கு வாட்டில் வீட்டை பார்த்து போயிடக்கூடாது, அது போக வந்து சரவணனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்காம கட்டி வச்சுருக்கோம், அந்த பையன் வேறு வாயில்லாத பூச்சி, அவன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கார். இப்படி இருக்கும்போது தங்கமேல் எவ்வளோ மூட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ மூட்டி கொடுக்காங்க. ஆமாம் நீங்கள் இப்படி இருக்கவே கூடாது, நீங்கள் அமைதியாக இருக்க போய் தான் எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏமா இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் ஏமா பேசுகிற, அவங்க வந்து சின்ன சிறுசு ஒரு இடத்துக்கு போனாங்க, முன்ன பின்ன ஆகிட்டு, இல்லை கூட ஒரு நாள் தங்கி வரலாம், இப்போ நீனே போயிருந்தாலும் உடனே வான்னு நம்ம சொல்லுவோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நான்லாம் வந்து என் வீட்டுக்காரோட போயிருந்தேன் அப்படின்னா மாமாட்ட என்ன சொல்லியிருக்கணும் அதை தான் செய்வேன், ஒன்று சொல்லிவிட்டு நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா உன் குணம் அப்படி, அந்த பிள்ளை வீட்டிலே தான் இருந்துச்சு, வீட்டு வேலையை அங்கே இலங்கை அங்கே கூட பார்த்துட்ருக்கோம், இப்போ தனியாக போயிருக்காவா, சந்தோஷமாக வந்துட்டு வரட்டுமே அப்படிங்கிறாங்க. அத்தை கவர்மெண்ட்டில் அந்த பொண்ணு வேலை பார்க்கு, கரெக்டாக லீவ் போடாமல் அவள் பாட்டில் சௌரியத்துக்கு அவங்க பாட்டில் இருந்தாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு ட்ரைனிங் போயிட்டு அடுத்த நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது இவங்க வந்து அவங்க பாட்டில் லீவு போட்டுட்டு அங்கங்கே இருந்தாங்கன்னா வேலை போயிரும்ல அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ஷாக்காகிறாரு. என்ன என்ன பழனி சொல்லுது உண்மைதானா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா மச்சான், அவள் சொல்லிட்டு தான் போயிருப்பா, அவன் விவரமில்லாத பிள்ளையா, அவளும் கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்கா, ட்ரைனிங் போயிருக்கா, கூட 2 நாள் அப்படியே அவங்க லீவ் எடுக்கணுனாலும் சரி தான், இல்லை ட்ரைனிங் போனாலும் சரி தான், ட்ரைனிங் போனாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது, அப்படியே ட்ரைனிங் போகாமல் 2 நாள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அவள் லீவு கரெக்டாக சொல்லியிருப்பா, அதெல்லாம் அவங்களாம் படித்தவங்க தான் முறையாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த செந்திலன்னா விவரம் இல்லாமல் இருக்கான், அவனும் படித்தவங்க தானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா நம்ம ஒரு எட்டு ஆஃபீஸில் போய் கேட்டு வந்துடுவோம், அவங்க ட்ரைனிங்கில் தான் இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா இது ஏங்க அவங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. ராஜி நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பொய் சொல்லக்கூடாதுல்ல ராஜி, மாமா வந்து இந்த சாதாரண ஆளா, அந்த வீட்டையே தாங்கி பிடிக்காங்க, அப்படிங்கும்போது அவங்ககிட்ட உண்மையை சொல்லி தான் நம்ம எதுவும் பண்ணணும், மாமாட்ட நம்ம நல்ல மாதிரி இருந்தால் மாமா நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் எது எப்படியாம்மா நீ வந்து கரெக்டாக இருக்குது, அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சுற்றி இருக்கவங்களாம் நினச்சி நான் கவலைப்படலை, என் பையனுக்கு நீ நல்ல ஒரு பொண்ணாக கிடச்சிருக்க, இதே பொண்ணாக கிடச்சா நீ இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் வேணால் காலையிலே போய் அங்கே மீன் ஆஃபீஸில் போய் விசாரிச்சு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுக்குமா சிரமம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னம்மா சிரமம் இருக்குது, நான் விசாரிச்சுட்டு வரேன், உண்மையிலே ட்ரெயினிங் தான் போயிருக்காங்களா இல்லைனா நம்மளை ஏமாத்தாங்களான்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமேல் உன் வேலை ஏதோ அதை பாரு, அந்த பொண்ணு நல்ல விவரமான பொண்ணு தான், அப்படி செய்யக்கூடிய பொண்ணும் இல்லை, செந்திலும் அவங்களும் லீவ் போட்டே ஊரே சுற்றினாலும் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களும் புரியாமையே பேசுகிறீங்க, உங்களையும் மாமாவும் அவங்க ஏமாத்துறாங்க, அப்படி ஏமாற்றக்கூடாதுல்ல அத்தை, ஏமாத்துறவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன், என்றைக்கும் உண்மை பக்கத்தில் தான் இருப்பேன், பொய்யின்னு பொருட்டுக்கு நான் பக்கத்தில் நிற்கவே மாட்டேன், பொய் பேசுகிறவங்களோ பொய்யை நடிக்கிறவங்களோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலை பார்த்து சொல்கிறாங்க, தங்கமேல் உண்மையிலே ஒன்று நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் அப்படிதாம்மா, யார்கிட்டையும் போய் சொல்ல பிடிக்காது, சரியா, போய் சொல்கிறவங்களும் எனக்கு பிடிக்காது, என்கிட்ட கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு என்னன்னாலும் செய்யணும்னு நினைப்பேன், அதே மாதிரி என்கிட்ட உண்மையாக இல்லாதவங்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
உடனே வேறு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அண்ணனையும் அண்ணியும் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிர், மாமா கடைக்கு நேரம் ஆச்சு அப்போ வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. உடனே எக்ஸலில் முன்னாடி போகிறாரு பாண்டியன், பின்னாடி வேறு பைக்கில் போகிறாங்க. என்னம்மாம்மா அப்பா இப்படியே இருக்காரு அப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சான் வந்து பட்டறையில் கொடுத்து ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி அவரை மாதிரி வந்து இந்தியாவிலே இல்லை, உலகத்துலேயே அவர் மாதிரி ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் 1ஆம் நம்பர் எம்கிட்ட பேரன், சரியா, அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வந்து நம்ம அவருக்கு எத்தால பேக்கிட வேண்டியதான். அந்த செந்தில் வந்து 2 நாள்ட்டு போனால் உடனே வந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இவர் சொன்னார்னு சொல்லிட்டு வர முடியுமா? அண்ணன் சென்னையை பார்த்தே கிடையாது, இவரே ஏகப்பட்ட வேலையை கொடுத்துருக்காரு. அந்த வேலை செய்துக்கே அப்படி 2 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஊர் சுற்றி ஆகணும். இவர் வேலை கொடுக்காமல் இருந்தார் அப்படின்னா அவர் 2 நாளில் அந்த சென்னையை சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பார். இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான், எங்கள் மச்சான்ட்ட பேசி புரிய வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. மாமா கடை வந்துட்டு நம்ம பேசினா சரி வராது அப்படிங்கிறாங்க. கடையை திறக்கிறாங்க. கதிரேசன் தத்தம் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னவாம்மா கடையை திறந்துருவோமா அப்படின்னு திறங்க அப்படிங்கிறாங்க. திறந்தோன்னு சொல்கிறாரு. என்ன செந்தில் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எங்கே வந்திருக்கான்? அவன் வந்து இன்னும் லீவ் போட்டு சுற்றிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே இன்னும் வரலையா? சரி சரி சின்ன எங்கே போயிட்டு வரட்டும்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உள்ளதை சொல்லிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பாண்டியா, நான் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், ஏகப்பட்ட வேலை அவனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவன் வந்து ஏகப்பட்ட வேலையை பார்ப்பானா, அவன் பொண்டாட்டியோட 4 இடத்துக்கு போவானா. இந்த மாதிரி போகும்போது பிள்ளைகளை வந்து ஃப்ரீயாக விட்டணும்பா. நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு துணையாக இருக்கானா, சரி நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்குன்னு நினைக்கணும். அதுக்காக தூரத்தில் இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு தெரியாது, பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கணும், அப்படின்னா தான் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் முழங்குதாரு. உலகத்துலேயே இவர் தான் பிள்ளைகள் வளர்க்காரு, வேறு யாரும் வளர்க்கலை அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா என்னத்தையும் உழம்பிட்டு இருக்கான் பாருங்க, ஈவன் டெலிவரி பண்ண வந்திருக்கானா அப்படிங்கிறாங்க. கதிரே என்ன டெலிவரி பண்ண போகிற, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா அதான் அவனை வேண்டாம்னு சொல்கிறேன், போக மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. தாத்தா அங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் செய்கிற வேலையை நான் செய்ய போகிறேன். எங்கள் அண்ணனும் என்ன செய்வானோ அதே விசுவாசத்தோடு செய்வேன். எங்கள் அப்பா கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தோட எங்கள் அண்ணன் செஞ்சான், அதே மாதிரி எங்கள் அப்பா கடைன்னு ஒருத்தோட செய்ய போகிறேன், ஒன்றும் ஆகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ளே பண்ணி சிரிச்சுக்கிறாரு. சரி பழனி அதுக்கப்புறம் டெலிவரி பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அட்ரஸை கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. கொடுக்க சொல்லுமாம்மா அப்படிங்கிறாங்க. அட்ரஸை கொடுக்குறாங்க. உடனே எல்லா பக்கமும் எக்ஸலில் அங்கங்கே கொண்டு போடுறாரு. உடனே தம்பி உங்களுக்கு புதுசாக இருக்க, நீங்கள் யார் அங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் இன்னொரு ஆள் சொல்லுறாரு, அவரும் பாண்டிய மோகன் தான் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் பாண்டிய மோகனே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்கலையாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் பொண்ணடி சொல்கிறாங்க, உங்கள் பையன் வந்து ரொம்ப கிருது பிடிச்ச பையனாக இருப்பானோ, உங்கள் பையனான்னு கேட்குறேன், பார்க்க எப்படி தெரியுதுங்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் போனான்னு, உன்கிட்ட கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நான் என்ன பேசினேன், நீங்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறீங்களான்னு ஒரு ஆள் கேட்டார். ஆமாண்ணேன். இப்போ என்ன பக்கத்தில் இருக்கிற சொன்னார், இந்த மாதிரி நீ ஒரு பாண்டியன் பையன் அப்படிங்கிறாரு. நீ அதையே தம்பி சொல்லலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்கல என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ பேசுறது சரி கிடையாது, முதல்ல நீ சொல்லிட வேண்டியதானே, என்னன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லணும்னு தோணலை, அதான் சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பழனி வைக்கிற மச்சான் வேறு ஒரு ஆர்டர் இருக்குல்ல, பண்ணல இவனை அனுப்பிவிட்ருவோம் அப்படின்ட்டு, கதிரி இந்த ஆர்டர் கொண்டு போ அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே பழனி எப்படி நெஞ்ச பிடிக்கிறாரு. முடியல மச்சான், எப்படிலாம் பண்ணுறாரு பாருங்கள் குமரேச மச்சான், இவர் பாடாப்படுத்துவார். கதிரும் பதிலுக்கு பதில் பூட்டினோம்னு வைங்க, நம்ம இந்த கடையிலேருந்து வியாபாரம் பார்க்க முடியாது, அதான் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. பழனி ஒன்றே மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோ, பாண்டியன் வீட்டை நடத்த முடியாது, இதுதான் உண்மை. நீ நல்ல வேலை உங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையிலே வந்துட்டேன், எங்கள் அக்கா எனக்கு முறைக்கு தான் அக்கா, நான் தத்த தாய் மாதிரி, அவள் தான் நீ வளர்த்துட்டு இருக்கா, அவள் தான் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைப்பான்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம்தான், ஒரு யோசனை என்கிட்ட இருக்குது, அதை ஒன்றை சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன யோசனை அப்படிங்கிறாங்க. பழனி கல்யாண சம்பந்தமாக தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பழனி நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில், நம்ம கல்யாணம்னா மச்சான் நம்மளை போகணுன்னு சொல்லிட்டாரு, அவர் வேலை நம்மளை வாழை வெட்டியாக வச்சுருவாரோ, சரி நம்ம தலையெழுத்து இப்படி தான் கடைசி வரைக்கும் மச்சாங்கிட்ட வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக அவர் டெலிவரி பண்ண ஆரம்பிக்கார். உடனே கதிரேசன் மாமாவை கூப்பிட்றாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல மாமா, அவனும் எனக்கு பிள்ளை மாதிரி தான், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க தான் செய்யணும், ஆனால் அவனுக்கு ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு தான் வந்து நான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அந்த ஊருக்கு வரையில் அனாதையாக தான் வந்தேன், இந்த ஊருக்கு வந்து தான் கோமதியை பார்த்தேன், கோமதியால் தான் இவ்வளோ உறவுகள் வந்துச்சு. என்ன அவன் கூட பிறந்த அவன் தம்பியை வந்து நான் கண்டிப்பாக நேசிக்க தான் செய்வேன். எதிர் வீட்டுக்காரனும் எனக்கு எதிர் முதிர் இருந்தாலும் கூட என்னை மச்சினன் நான் மாற்றிக்கிறதே இல்லை, அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் நான் மறுக்க முடியாதுல்ல, இதுதான் உண்மை. அவன் என் உரிமையான மச்சினன், அந்த மச்சினனுக்கு வந்து என் சொந்தமான மகளை அரசியை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுறது பாண்டியா அப்படிங்கிறாங்க. அரசி நிறைய படிச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. படித்தா என்னமாமா, இவனுக்கு என்ன குறைஞ்ச குணமாக, இவன் எவ்வளோ நான் என்ன பேசினாலும் தாழ்ந்துட்டு போகிற பையன், இப்போ ஏற்பட்ட பையன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். என்ன
செந்திலும் மீனா இன்றைக்கி சென்னைக்கு போயிருக்காங்க. அவள் வேலை பார்க்கா. அவங்க ரொட்டேஷன் பண்ணியோ நான் கொடுக்குற காசுலேயோ அவங்க வேறு கடை தனியாக வைக்க முடியும். ஆனால் பழனிக்கு வந்து என்னை விட்டால் வேறு யார் இருக்கா? அவனுக்கு நான் தானே என்னமோ செய்யணும். என் பெத்த பிள்ளையும் கட்டி வச்சு அவனுக்கு ஒரு 100 பவுன் நகையை போட்டு ஒரு கடையும் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஆமாம்மா, இது நான் நினைக்கிறது சரியா தப்பா? அதான் அவனை வச்சு பேசினா நல்லா இருக்காது, பெரிய ஆள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சி தான் சொல்லுதேன். நீங்கள் கேட்கலனாலும் நான் வந்து எப்படின்னாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா 2 வருஷம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. அம்மா அவளுக்கு படிப்பு முடியணும்ல அப்படிங்கிறாங்க. பாண்டியா, இந்த இவனுக்கு வயசு தப்பிக்கிட்டே போகுது, ரொம்ப நாள் ஆகுது. என்ன வயசு போகுது பார்த்தியா? ஒன்றும் இல்லை, அரசிக்கிட்ட பேசிப்பார், கல்யாணத்துக்கு விருப்பமானு கேளு. அப்படி கல்யாணத்துக்கு விருப்பம்னு சொன்னால் கட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல யோசனை தான், பருவத்தை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் மாமா அவன் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேச்சுன்னு பாட்டிடுறாரு. உடனே கதிர் வந்துடுறாரு. மாமா நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு, கதிரை கல்லால் நிற்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு கணக்கெலாம் தெரியாது மாமா, நீ நெல்லு கல்லால் அப்படிங்கிறாங்க. படித்தவன் கணக்கு தெரியும்னு சொல்லி தான் கல்லால் விட்டு போகிறேன், வரவு சொல்ல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தாத்தா சொல்லிடுங்க, யார் மனத்துக்கும் ஆசைப்பட மாட்டான் அந்த கதிர்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் பைக் ஓட்டு போகிறாரு. ஆனால் வெளியில் ஃபுல்டப்பாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் பாண்டியன் போயிட்டானா எட்டிப்பார் அப்படிங்கிறாரு பழனி எட்டி பார்க்குறாரு. போயிட்டார். சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு உன் கல்யாணத்து விஷயமா பேசினேன், ஒரு நல்ல செய்தியாக பண்ணின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. மச்சான் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. உனக்கு சூப்பர் பொண்ணை பார்த்து வச்சுருக்கான், அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும், பொண்ணுக்கும் உனக்கு இனிய பிடிக்கும், அப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கான். ஆனால் வந்து உன்கிட்ட டேரெக்டாக சொல்லக்கூடாது, நல்ல இன்ப பரிசாக கொடுக்குன்னு நினைக்கான். ஆனால் கல்யாணத்தை உனக்கு கூடி சீக்கிரம் முடிச்சு வைப்பான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பழனி எங்கே மச்சானா உண்மையாவா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான், அதை நீ கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது போக வந்து உன் மச்சானை நினச்சி நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. உன் மச்சான் உனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா செய்ய போகிறாரு, ஒரு படித்த பிள்ளைய உனக்காக பார்த்து வச்சுருக்காரு. இவ்வளோ தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், சரியா? உன் மனசில் வந்து இப்போவுமே வீண் ஆசையை கலந்துட்டா நீ வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பழனி ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முருகேசனை கட்டி பிடிச்சி தூக்குத்தாரு முருகேசன் தாத்தாவை. உடனே அதில் சொல்கிறாரு, மாமா உனக்கும் கல்யாணம் ஆக போகுது, அப்பாவுக்கு இப்போ இது பண்ணிட்டு பாருங்க, அப்பா கொஞ்சம் டீப்பில் எடுத்தான் என்ன மாமா, அதனால தான் லேட்டாக வெட்டி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போமாவது உங்கள் அப்பா வந்து அதுக்கு சம்மதிச்சாரடா, அதை நினச்சி நம்ம பெருமைதான் படணும் அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாங்க, உன்னை வந்து அவர் மாப்பிள்ளையை பார்க்கல பாண்டியன், பையனாக தான் பார்க்காரு. சரி, உனக்கு ஒரு பொண்ணை வந்து அவன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அந்த பொண்ணுக்கு ஒரு குறைஞ்ச வயசு அப்படிங்கிறனால உனக்கு லேட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றே தான் மூத்த பையனாக நினைக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், கோமதி கூட பிறந்த தம்பி அவனை நினைக்கல, என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன், மூத்த பிள்ளையாக தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து 3 பையங்க, 4வது பையனை அவனை தான் நினைக்கேன். மூத்த பையன் அவன் தான். சரவணனுக்கு முன்னாடி மூத்த பையனை அவனை தான் தூக்கி வளர்க்க போய் தான் எனக்கு 3 பையங்க பெற்றேன், 2 பிள்ளைகளும் பெற்றுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த பையன் ராசி தான். ஏன்னா அவனுக்கு வந்து நான் எப்படி ஒரு நல்லது செய்யாமல் எப்படி இருப்பேன், அவனுக்கு கண்டிப்பாக ஒரு கல்யாணத்தை முடித்து வச்சே தீருவேன். பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு குறைய இருக்கிறனால தான் லேட் பண்ணேன். அவனுக்காக தான் அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் சுற்றி வளைச்சி சொல்லிட்டேன், பொண்ணு வந்து இப்போ பக்கத்தில் தான் இருக்குது, தூரத்தில் இல்லை. என்ன அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும், பொண்ணை நீ பார்த்துருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் பொண்ணை பார்த்துருக்கேனா, தயவுசெய்து சொல்லுங்களேன், எனக்கு கல்யாணம் முடிக்காமல் ரொம்ப நாளாக இருந்துட்டேன்னா அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அந்த பொண்ணு யார் அப்படின்னு பழனி கேட்காரு. உன்னையப்பா பொண்ணை நான் சொல்லுவேன்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கும் கல்யாணம் ஆகுங்களா? ஆகும், ரைட்டு. எனக்கு ஒரு தொல் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி பாட்டு படித்து பயங்கரமாக போகிறாங்க. பாட்டே பாத்தி படிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கும் ஒரு ஜோடி வர வரணும்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கேன். என்ன கதிர் சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவுக்கு கல்யாணம் ஆகணும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. அந்த கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுவோம், மாமா கல்யாணம் எல்லோரும் சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. கதிர் அதை நீ வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பாரு, உனக்கு தெரியும் தாத்தா இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராஜி ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருது. உடனே ராஜி கூட ட்ரைனிங் வந்தவங்க அப்படி பார்க்குறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா தான் ட்ரைனிங் வந்தோம், சென்னையில் வந்தோன்னு லீவு போட்டு அங்கங்கே சுற்றிட்டுருக்கோம், மீனா அவங்கள்ட்ட ஒரு பர்சனலாக ஒன்று பேசணுமே அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை தனியாக பேசணும் அப்படி. அப்போது மெரினா பீச் நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் கொஞ்சம் தள்ளி போகிறாரு, பேசுங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் மாமா கல்யாணம் முடிச்சிருக்காரு, சரவண மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு எங்கள் ஊர் தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊரா?
ஆமாம் எங்கள் ஊர் தான். கல்யாணத்துக்கு நீங்கள் வந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரில் யாருமே அவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஊரில் எல்லார்ட்டையுமே சண்டை தான் போடுவாங்க, யார்கிட்டையுமே சிரித்து பேச மாட்டாங்க. அது போக 2 நாள் பேசிட்டாலே 3ஆம் நாள் கடன் கேட்பாங்க. அப்படி ஆட்கள். ஏன்னா அவங்க ஃபேமிலினாலே ஆகாதுன்னு தெரிச்சு ஓடுவாங்க. அவங்க சொந்த பந்தம் யாருமே அவங்கள வந்து பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதனால தான் அந்த மூத்த பிள்ளைக்கெலாம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு அ நீ கல்யாணம் முடிச்ச ஊரில் ஒரு மாப்பிள்ளை பையன் பார்க்க வந்திருக்கான் வச்சுருக்கான்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்குலாம் நீ வந்த, கல்யாணம் நடக்குது அன்றைக்கி தான் தெரியும் உங்கள் புருஷனோட அண்ணனுக்கு தான் அந்த பொண்ணு பேசியிருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நம்ம சொன்னால் கல்யாணம் நின்றும் அப்படின்னு தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு மாதிரி சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு சரி கிடையாது. வீடு பெரிய ரவுடி குடும்பம். அதுபோக வந்து ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பையன் வந்து வசதியான பையன் கட்டியிருக்கான்னு தெரிஞ்சால் கடன் கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க. அந்தளவுக்கு உள்ள ஃபேமிலி. ஏற்கனவே அந்த பிள்ளைய 2 பேருக்கு 4 வச்சு நின்றுருக்கு. அதனால தான் அந்த பிள்ளையும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளையும் அதிகமாக படிக்கலையா, ஒரு 7 வரைக்கும் படிச்சிருக்கு. அவ்வளோதான். அதனால் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் 7 படித்த பிள்ளை இவ்வளோ பிரச்சனை உள்ள வீட்டில் வந்து பொண்ணு எடுக்காங்கன்னு நினைக்கும்போது ஊரே பெருமையாக தான் பேசுச்சு. பாரு அவங்க வீட்டில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, 2 பிள்ளைகளுக்கும் ஆகாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஓகே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உங்கள் வீட்டிலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் மனசு அறுத்துக்கிட்டே இருக்கும், உன்கிட்ட சொல்லிடுவோமான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சொல்ல முடியல. எனக்கு அவங்களுக்கு ஒரே ஊர் தான். நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் வேறு ஒரு ஊரில் வேலை பார்ப்போம். ஆனால் மீனாவோட மச்சானுக்கு தான் வந்து அந்த பிள்ளையை கட்டியிருக்குன்னு மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். சரி இன்றைக்கி ட்ரைனிங் வந்துவிட்டோம். ஒரே இடத்துல ரூம் எடுத்து தங்கிட்டோம். ஏன்னா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு மெரினா பீச்சில் ஒன்றா சுற்றிட்டோம். இவ்வளோ உறவான பிறகு நான் அவன்கிட்ட மறைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் தான் சொல்லணும்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தாலே எங்கள் ஊரில் எல்லாருமே பயப்படுவாங்க. அந்தளவுக்கு அவங்க பேசுவாங்க. அவங்க அம்மா வந்து 10 ஆம்பளைக்கு சமம். ரோடு கட்டி அந்த அளவுக்கு அடிப்பாங்க. இதெல்லாம் சரியே வராது. அதனால் நீங்கள் வந்து நான் சொன்னது மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னது எனக்கு மனசே கேட்கலைங்க. எங்கள் வீட்டில் வந்து யாருமே பொய் பேச மாட்டாங்களாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உங்களை பற்றி அப்போ உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா அப்படின்னு. தெரியாது. 100 பவுன் நகை போட்டு கட்டி வச்சுருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்க. 100 பவுனா? அங்கே 1 பவுன் கூட அங்கே வழி கிடையாது. இன்றைக்கி உழ வைக்கணுன்னா யாரையாவது ஏமாற்றினா மட்டும்தான் அங்கே வந்து சோறே பொங்க முடியும். அந்தளவுக்கு தான் அவங்க வீட்டோட நிலமை. அவங்களாம் சொத்து பத்து நிறைய இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சொத்தாவது பத்தாவது, அவங்க இருக்க வீடு அவங்க சொந்த வீடு கிடையாது. அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்க. அந்த வீட்டு ஓனர்கிட்ட வீடை தர முடியாது, எங்கள் வீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு வயசான ஆள். இவங்க ஒரே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊரை விட்டே போயிட்டார். அந்த வீடுமே இவங்க பேரில் இல்லை. அவர் இப்போ ஒரு கேஸை போட்டிருக்காரு. அவங்க வாரிசு வச்சு கேஸை போட்டிருக்காங்க. அந்த கேஸில் கூட அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கே இவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே மீனா ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு மீனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீனா மண்டையாடிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வேலை விஷயமா பேசுவாங்க போலன்னு சொல்லிட்டு இவர் மெரினா பீச்சில் விளாண்டுட்டு இருக்காரு. உடனே பக்கத்தில் வராங்க. என்ன மீனா போகும்போது சந்தோஷமாக போனால் உங்கள் ஃப்ரெண்ட்டை பேசணுன்னே மூட விட்டா வரேன் அப்படிங்கிறாங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நாங்கள் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம். நாங்கள் வேலைக்கு சேரும்போது ஒரே நாள் ஜாயின் பண்ணோம். அவங்க வேறு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாங்க, நான் வேறு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி நாங்கள் பேசியிருக்கோம். என் பேர் என்னென்னு தெரியும், எனக்கு எந்த ஊருன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. எங்கள் நபர் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சோன்னா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னேன். சரி ஆஃபீஸில் வேலை எப்படிலாம் போகுதுன்னு அப்படி கேட்பாங்க. இப்போ அது சொந்தமாக இப்போ ட்ரைனிங்கும் ஒரே இடத்துல வந்தோமா அதனால் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இதெல்லாம் ஓகே தான், அவங்ககிட்ட பேசினப்புறம் முகம் மாறிட்டு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, கடற்கரை காற்று உப்பாக இருந்துச்சுல அதான் முகம் மாறிட்டு, நம்ம கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. சரி மீனா நம்ம வேற எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீ தான் சொன்னால் 2 3 நாள் நம்ம பாட்டில் சுற்றலாம் வைக்கலான்னே உடனே கிளம்பணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்னேன் அங்கே போகணும், கொடைக்கானல் போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அந்த பிரச்சனை சரி கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து அதனால் சொல்லலை, சும்மா செந்தில் சமாளிச்சுட்டு நம்ம ஊருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் அத்தை என்ன நிலமையில் இருக்காங்க, மாமா என்ன நிலமையில் இருக்காங்கன்னு தெரியாது. இப்படி ஏமாற்றி நம்ம குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூடோட்டாக இருக்காங்க. உடனே மீனாட்ட செந்தில் சொல்கிறாரு, ஏன் மூடோட்டாக இருக்க, என்கிட்ட எதனாலும் உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி இருக்கவே மாட்டேன் நீ, ஏன் இப்படி சமீபமாக இருக்க இப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை உன் ஃப்ரெண்டு பேசினப்பறம் தான் இப்படி இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஒன்றும் இல்லைங்க நான் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நான் சொன்னால் என்ன தாங்க மாட்டேன், நீ சொல்லு நான் தாங்குவேன் சொல்லு அப்படி இப்படின்னுட்டு இருக்காரு. ஏங்க உங்கள் அண்ணி வந்து ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு. யார் அண்ணியா யார் அப்படிங்கிறாங்க. உங்கள் தங்கமையில் அண்ணி இருக்காங்களே
அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செந்தில் சொல்கிறாங்க, விளையாடாத மீனா அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் அவங்க பேசுனாங்கள்ல, அது அவங்க ஊருக்காரங்களாம். அந்த ஊரில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி கிடையாதாம். அதுபோக எல்லார்ட்டையுமே சண்டை தான் இழுவாங்களாம். அவங்க இருக்க வீடு கூட சொந்த வீடு கிடையாதாம். அவங்க வந்து அந்த வீட்டு ஓனர்கிட்ட வாடகைக்கு இருந்தாங்களாம். அவங்கள வந்து விரட்டி விட்டாங்களாம். இப்போ வந்துட்டு அவங்க தான் அந்த வீட்டில் இருக்காங்களாம். அந்த கேஸ் வேறு நடக்காம். இவங்க யார்கிட்டையுமே பிரச்சனை தான் பண்ணுவாங்களாம். அன்னாடு சாப்பிட்றது கூட யாரையாவது வந்து ஏமாற்றி பணத்தை வாங்கி தான் சாப்பிடுவாங்களாம். அதுபோக இந்த பிள்ளைகள்லாம் ரோட்டில் நின்று சண்டை போடுமா. அதனால் இவங்க உறவினர் யாருமே கல்யாணம் முடிக்கலையாம், வைக்கலையாம். இந்த பொண்ணுக்கு 2, 3 கல்யாண மாப்பிள்ளை கூட தட்டி போயிருக்கான். ஒரு பவுன் நகை கூட வழி கிடையாது. இவங்க எப்படி 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. அந்த நகை உண்மையிலே அது தங்கமாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செந்தில் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. என்ன மீனா நீ ஒன்றுனா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்க. ஒன்றுனா நான் சொல்லலைங்க, அவங்க சொன்னதை சொல்கிறேன். அதை கூட அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னோம்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. சொன்னோம்னா வீட்டில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் அந்த ஊரில் இருக்க முடியாது. அந்த ஊரில் யாருமே எங்கிட்ட பேச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கு மீனா, கல்யாணத்துக்கு கூட யாரும் வரல அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், இந்த இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நான் இது ஏதோ தப்பாக இருக்குது, விசாரிங்கன்னு சொன்னேன். நீங்களும் உங்கள் அப்பாவும் கேட்கவே இல்லை. அப்பா விசாரிச்சிருப்பார் நினச்ச மீனா அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே விசாரித்தாங்க, சீக்கிரம் செருப்பை மாட்டி நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சரவணம்மா வாழ்க்கையை வம்பாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்கள பற்றி எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, எல்லாருமே அவங்க நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பிள்ளை ஓடி ஓடி வேலை செய்யுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் தங்கமயில் வந்து வழக்கம் போல் சீனை போட்டு பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுலேயும் முத்தம் சோறு கறி இட்லி எல்லாம் பொங்கி வச்சுருக்காங்க. காலையிலே கோமதி சரி செந்திலுக்கு மீனாவுக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க. ஏத்தாவளை பார்க்காங்க. 2 பேர் வந்து நிற்காங்க. என்ன உடனே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன் அப்படிங்க. நடிக்காத, 2 பேரும் சுத்தம்னு நினச்சிங்க, அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன அப்படிங்கிறாங்க செந்தில்கிட்ட. இல்லைம்மா ஒரு மூட் அவுட் ஆகிடுச்சு அதான். என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ராஜி உன்ட்ட பேசுவோமா அப்படின்ட்டு உள்ள போயிடுறாரு. என்னடி ராஜி எதுவும் வேறு என்ன என்ன மீனா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க தனியாக அப்படிங்கிறாங்க. வந்தது வராமல் தனியாக அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே என்ன மீனா 2 நாள்னு சொன்னீங்க, கூட ஒரு நாள் இருந்தீங்க போல், மாமாட்ட உள்ளதை சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பெரியவங்ககிட்ட பொய் சொல்ல உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே சாரி தங்கமேல் தெரியாமல் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி நீங்கள் வந்து சரியாக சின்ன வயசில் வளரணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் ஒரு பொய் சொன்னாலோ இல்லை பொய் சொல்கிறவங்க கூட சேர்ந்தாலோ எங்கள் வீட்டில் வந்து வெளுத்து வாங்கிடுவாங்க. நான்லாம் ஒரு சின்ன பொய் கூட யார்ட்டையும் சொன்னதில்லை, அதுவும் பெரியவங்க முன்னாடி ஐயோ சொன்னதே இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமாக படம் போட்டுட்ருக்காங்க. அத்தை நீங்கள் முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அக்கா அப்படிங்கிறாங்க. வா ராஜி நீ ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 3 பேரும் போனதை பார்த்துட்டு செந்தில் வெளில போயிடுறாரு. கொஞ்சம் கதவடா ராஜி அப்படின்னு கதவடைக்காங்க. என்னக்கா வந்தது வராமல் கதவடைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு உள்ள செய்தி சொல்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் நான் ஒரு செய்தி சொல்லுவேன், தயவுசெய்து நீங்கள் ஷாக் ஆகக்கூடாது, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல ராஜி ஒரு கிளாஸ் தண்ணி கோரி வச்சுக்க கையில் அப்படிங்கிறாங்க. என்னடி பயங்காட்டுற, என்னடி வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லை தண்ணி கோரி வச்சுக்க அப்படிங்கிறாங்க. கோரி வச்சுக்கிறாங்க. உடனே சொல்லிட்டு என்னாச்சுடி அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவும் வீட்டிலேருந்து எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்களாம் பிரச்சனை பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தங்கமயில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் எல்லா வேலையும் பார்த்துட்டா காலையிலே. அது இருக்கட்டும், அந்த பொண்ணு வீட்டு வந்து விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தானடி கல்யாணத்தை முடிச்சு வச்சோம், நம்ம முடிச்சு வச்சோம்மா, மாமா பார்த்தாரு, நம்ம எல்லோரும் போனோம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் விசாரிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டை பற்றி உள்ளூரில் ஒரு ஆள் சொன்னாங்க, அதை கேட்டோன்னு என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொன்னதை எல்லா செய்தியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜுவும் கோமதியும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்கே கோமதிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. அத்தை முதல்ல தண்ணி துளி அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. என்னடி இப்படிலாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அதான் உங்களுக்கு இப்படி மயக்கம் வரும்னு எனக்கு தெரியும், அதான் தண்ணி கொடுக்க சொன்னேன், தண்ணியை கையில் வச்சுக்கான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இவ்வளோ செஞ்சுருக்காளடி, இங்கே வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்காளடி அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு ஃப்ராடுத்தனத்தை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி எத்தனை மணிக்கு போட்டால் டாப் வாங்குறது மாதிரி அவள் பாட்டில் வேலை பார்த்துட்ருக்கா. எதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடி இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலோடு எட்டி பார்க்காங்க. வழக்கம் போல் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு சீனை போட்டு கிடக்காங்க. அப்போ பாண்டியன் வரான். மாமா வெயிலுக்குள்ளே வந்தீங்க, ஒரு குடை கொண்டு வரலாம்ல அப்படிங்கிறாங்க. அம்மா பைக்கில் வந்தேன், வெயிலில் எப்படி குடை பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இனிமேல் நீங்கள் வந்து வெயிலில் போகிறதா இருந்தால் ஒரு தொப்பி எதுவும் வச்சுக்கோங்க மாமா, வெயில் அடிக்காது அப்படிங்கிறாங்க. சரிம்மா இனிமேல் நான் மாதிரி செய்கிறேனே அப்படின்ட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. அம்மா காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு கொடுக்காங்க. இவ்வளோ பொய் சொல்லிவிட்டு அவரை வந்து எப்படிலாம் ஐஸ் வைக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க கோமதி மீனாட்ட. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார் ஒரு தப்பு செஞ்சால் அதை மறைக்கணும்ல, ஒன்று ஒன்றா சொல்லி மறைக்கிறாங்க, இதான் நடந்திருக்கு
ஆனால் அந்த பொண்ணு வந்து போட்டு வந்த நகை வந்து தங்கமாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி, நம்ம தானே வந்து லாக்கரில் வச்சுருக்கோம், அது என்னென்னு செக் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நான் வந்து எல்லா ஆதாரத்தையும் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் ஆதாரத்தோடு ஒரு விஷயம் தான் மாமா நம்புவாங்க, அதனால் வந்து லாக்கரில் வச்ச நகையும் எட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடி, நம்ம எட்டு வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும், ஒரு ஆசாரிகிட்ட போய் நம்ம பார்ப்போம், அந்த ஆசாரி கண்டிப்பாக வந்து என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் வந்துட்டார் மாமா அப்படிங்கிறாங்க. வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்க, மீனாவும் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, செந்தில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. செந்தில் தம்பி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடலில் போய் உடனே சரி அண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீங்களும் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்தப்பா அப்படிங்கிறாங்க. சரி வந்துட்டீங்களா, சரி சரி, இன்றைக்கி ரெஸ்ட் எடு, நீ கடைக்கு வரோண்ணா, நல்லா மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் வெளியே கிளம்பிட்டாரு. ராஜி நீ கிளம்பு, மீனா கிளம்பு, நம்ம பேங்க் வரை போய்ட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. 3 பேரும் பேங்க்கு போகிறாங்க. போனோடனே லாக்கரில் உள்ள நகையை எடுக்கிறாங்க. எடுத்து நேராக அவர் ஆசாரிட்டு போகிறாங்க. உடனே ஆசாரிட்டே தங்கமான்னு செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் செக் பண்ணி பார்த்துட்டேம்மா, பார்க்கும்போதே இது தங்கமாக தெரியல, உங்களுக்காக செக் பண்ணுறேன்னு செக் பண்ணுறாரு. இது தங்கம் கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. ஆசாரி, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் இது தங்கம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏட்டமா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லணும் அப்படிங்க. சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் கூட எழுதி தரேன், என் ஆஃபீஸ் சீல் வச்சுருந்தாரேன், அது போக கேட்டாருனா கொண்டாடி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது தங்கம் இல்லைன்னு எழுதி சீல் வச்சு கொடுக்காரு. நேராக அதை கொண்டு வீட்டுக்கு வராங்க. உடனே பாண்டியனுக்கு ஃபோன் அடித்து கோமதி வர சொல்கிறாங்க. உடனே என்ன கோமதி, என்ன விஷயமா வர சொல்கிறா அப்படிங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் வரணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் கிளம்பி வராங்க. உடனே அதே மாதிரி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. குமரேசம் அவங்க கொண்டு வர சொல்கிறாங்க. அவங்க கடை அடைச்சிட்டு வராங்க. எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன், கடை அடைச்சிட்டு வர சொல்லி என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, எல்லோரும் வேலை செய்கிற இடத்துல ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்னாச்சு தான், என்ன எது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. பிரச்சனையே ஒன்றால் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில், என்ன என்னால் பிரச்சனையா, அத்தை நான் என்ன செஞ்சேன், வீட்டுல எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே செஞ்சிட்டோமா, அதோட சிறப்பாக ஒன்று செஞ்சுருக்குல்ல அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. தங்க நகைன்னு சொல்லிட்டு புத்தாலையை போட்டு வந்து இந்த வீட்டை கல்யாணத்தை ஏமாத்தான முடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. உடனே நானும் அத்தை என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, லாக்கரில் எதுவும் நகையை மாற்றி வச்சிட்டாங்களா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படி இப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா நடிக்காத சரியா, நீ ஒரு லாக்கரில் வச்சு நகையை எடுத்து செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆளே வந்து முக்கியமாக தகவலை எல்லா ஆதாரத்தையும் சொல்லிட்டாங்க. நீ யார், என்ன வரும், ஃபேமிலி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் ஒழுங்காக விசாரிக்காமல் சிறன வாழ்க்கையை வம்பாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க கோமதி. இதை பார்த்த பாண்டியனுக்கு ஒன்றுமே விடலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இது எல்லாமே உண்மை. மீனா கூட ஒரு ஆள் வந்து வேலை பார்த்துருப்பாங்க போல், அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதனால் தங்கமேலுக்கு என்ன செய்யணும்னு தெரில. ஆகா, நம்ம மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் ரூம் அடைச்சிக்கிறாங்க. ரூம் அடைச்சிக்கிட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு என்னமோ ஒன்றுமே செய்ய முடியாதுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த நகை விஷயத்தில் எப்படி இல்லாமல் நீங்கள் சமாளித்து விட்டுட்டீங்க, இப்போ வந்து என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி வாழ்க்கை போயிடுச்சுங்கிற அப்படிங்கிறாங்க. நம்ம போட்ட நகைலாம் வந்து போலியும், நம்ம வந்து குடும்பத்தை இப்படி இப்படி நம்ம நிலமை எல்லாமே நம்ம ஊரில் யாரோ வேலை பார்க்குறவங்க சொல்லிட்டாங்களாம், நம்ம குடும்ப நிலமை தெரிஞ்சு போச்சு, இன்னும் என் கூட சரணமாமா வாழ விட மாட்டாங்க இந்த பாண்டிய மாமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இருடி நான் வரேன், நாங்கள் வந்து பேசிக்கிறேன், தயவுசெய்து நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் கிளம்பிடாத, அப்படி அவங்க வீட்டை விட்டு கிளம்புறது பாருச்சுன்னு நீ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு என்ன செய்யனே தெரியலம்மா, அவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் அப்படியே இரு, கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வேண்டான்னு சொல்லி நம்ம விடவே கூடாது, அவங்க ஏதாவது பண்ணது மாதிரிச்சுன்னா உடனே சொல்லிட்டு நான் போலீஸோடு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நகையே இல்லாமல் தான் கட்டினாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம மாற்றி பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ அப்போ ஒன்று செய்யுமா, வரும்போது போலீஸோடு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா தங்கமேல் அம்மா போலீஸுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து நிறைய நகை வேணும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறாங்க. யார் கேட்குறா இந்த காலத்தில் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தவங்க கேட்குறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் எல்லாம் ஜீப்போட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து ரொம்ப நிலகுலைஞ்சு உட்காந்துருக்காரு. போலீஸ் வீட்டுக்கு வருது. என்ன சார், என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் தங்கமேல்னு ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட நிறைய நகை வேணும்னு சொல்லிட்டு கேட்கிங்களா, அதான் அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக விசாரிக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் ரொம்பவே அலறி போகிறாரு. இனிமேல் என்ன நடக்கும் இந்த பாண்டியன் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.